சிவபெருமானின் 63 நாயன்மார்களில் ஒருவர் இடங்களி நாயனார். அவரது வாழ்க்கை முழுவதும் தர்மம், பக்தி, தானம் மற்றும் சிவனடியார்களுக்கான அளவற்ற அன்பின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இடங்களி நாயனார் சோழ நாட்டில் உள்ள கொடும்பாளூர் என்னும் ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு அரசர். நாட்டை நீதி, ஒழுக்கம், கருணை ஆகியவற்றுடன் ஆட்சி செய்தார். அவர் சாதாரண மன்னன் அல்ல, சிவபெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட சிவதொண்டர். அவரது மனதில் எப்போதும் ஒரு எண்ணம் மட்டும் இருந்தது: சிவனடியார்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அரண்மனையில் தினமும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் நடைபெறும். பசி கொண்டு வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அன்புடன் உணவு வழங்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு சிவபக்தர் கடுமையான வறுமையில் சிக்கினார். சிவனடியார்களுக்கு அன்னதானம் செய்வது அவரது வாழ்நாள் விரதம். ஆனால் அந்த நாள் வீட்டில் ஒரு தானியமும் இல்லை. சிவனடியார்களை பசிக்க விடக்கூடாது என்று எண்ணி அவர் இரவு நேரத்தில் அரசரின் களஞ்சியத்திற்குள் சென்று அரிசி எடுக்க முயன்றார். அந்த நேரத்தில் காவலர்கள் அவரை பிடித்தனர். அவரை உடனே இடங்களி நாயனாரின் முன்னால் கொண்டு வந்தனர். இவன் திருடன் என்று கூறினர். மன்னன் அமைதியாக கேட்டார், ஏன் திருட வந்தாய்? அந்த பக்தர் கண்ணீர் மல்க சொன்னார், எனக்காக அல்ல அரசே, சிவனடியார்களுக்கு உணவு அளிக்க அரிசி எடுக்க வந்தேன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் இடங்களி நாயனாரின் கண்கள் கலங்கின. சிவனடியார்களுக்கு உணவு அளிக்க திருட வேண்டிய நிலை வந்துவிட்டதா என்று வருந்தினார். அவர் அந்த பக்தரை தண்டிக்கவில்லை. அதற்கு பதிலாக அரண்மனையின் களஞ்சியத்தை முழுவதும் திறக்கச் சொன்னார். இனிமேல் சிவனடியார்கள் தேவைக்காக யாரும் அனுமதி கேட்க வேண்டாம். இந்த அரசின் செல்வம் அனைத்தும் சிவபெருமானுக்கே சொந்தம் என்று அறிவித்தார். அவரது கருணையும் பக்தியும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. சிவபெருமான் இந்த உயர்ந்த மனதை கண்டு மகிழ்ந்தார். உமாதேவியுடன் காட்சி தந்து, உன் தானமும் பக்தியும் என்னை மகிழ்வித்தது என்று அருள் புரிந்தார். இடங்களி நாயனார் சிவபெருமானின் திருவடியில் சேரும் பாக்கியம் பெற்றார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? உண்மையான செல்வம் சேர்த்து வைத்ததில் இல்லை, பகிர்ந்து கொடுத்ததில் உள்ளது. சிவனடியார்களுக்கு செய்யும் உதவி இறைவனுக்கே நேரடியாக செய்யும் சேவை. கருணை உள்ள இதயம் இறைவன் வாழும் ஆலயம். ஓம் நம சிவாய.